சுறுசுறுப்பாக பணியாற்றி மாவட்டத்தை இன்றைக்கு சிறப்பான நிலையில் முன்னிறுத்தி செல்கிற ஆட்சித்தலைவர் அன்பு சகோதரி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமதி பிரியங்கா பங்கஜம் ஐஏஎஸ் அவர்களே, வருகிற எல்லோரையும் வரவேற்றிருக்கிற கூட்டுறவுத்துறையுடைய மண்டல இணைப்பதிவாளர் அன்பு சகோதரி தமிழ்நங்கை அவர்களே, விழாவில் கலந்து கொண்டு நல்ல பல அறிவுரைகளை, ஆலோசனைகளை, அனுபவ கோரிக்கைகளை வைத்து உரையாற்றியிருக்கிற கூட்டுறவுத்துறையுடைய மூத்த முன்னோடியாக இருந்த தஞ்சை மாவட்டத்தை வழிநடத்தி இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஆளுமை மிக்க மாமனிதர் மாநிலங்களவை உறுப்பினர் எங்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் எம்பி அவர்களே, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய நாடி நரம்பாக ஆடி வேளாக மத்திய கூட்டுறவு சங்கம் என்ற நிலையில் இரு சங்கங்கள் இருந்தாலும் அந்த சங்கங்களுக்கும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் பணியாற்றக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துடைய செயலர் மற்றும் அந்த தொடக்க கூட்டுறவு சங்கத்துடைய நிர்வாக பெருமக்களே, மத்திய கூட்டுறவுடைய அதிகாரிகளே, அலுவலர்களே, இங்கே உரையாற்றிய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள், தஞ்சை மேயர் அவர்கள் உரையாற்றும் போது தஞ்சை மாநகரம் தொடர்ந்து விழாக்கோலம் பூண்டு கொண்டு வருகிறது. நம்முடைய வணக்கத்துக்குரிய துணை முதலமைச்சர் வந்தார், அதை தொடர்ந்து நூலக விழா, அதை தொடர்ந்து ராஜராஜ சோழனுடைய சதய விழா, அதை தொடர்ந்து கூட்டுறவு வார விழா என்று தஞ்சை நகரம், தஞ்சை மாவட்டம் விழாக்கோலம் கண்டு கொண்டிருக்கிறது என்ற கருத்தை வணக்கத்துக்குரிய மேயர் தெரிவித்தார். அதை நம்முடைய திருவையார் சட்டமன்ற உறுப்பினர் வந்தவர்களும் தொடர்ந்து விழாக்கள் நடப்பது மக்களுக்கு என்று பதிவு செய்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரத்திலிருந்து கருதி சொல்ல வேண்டிய செய்திகளை சுவையாக சொல்லி அமர்ந்திருக்கிறார். தனியே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வணக்கத்துக்குரிய மேயர்கள், துணை மேயர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், துணை பெருந்தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கத்துடைய முன்னோடிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று எல்லா நிலையிலும் ஒன்றுபட்டு இருக்கிற மாவட்டமாக தஞ்சை மாவட்டம் விளங்குகிறது என்று சொன்னால் இது கலைஞரின் பூமி, தளபதியுடைய சொந்த மண்ணின் மைந்தர் பூமி என்பதை இந்த விழா நிரூபிக்கிற இடத்தில் தான் கூட்டுறவு விழா மிக எழுச்சியோடு இங்கு கலந்து கொண்டிருக்கிறது. இங்கே உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வேளாண் துறைக்கு பல துறைகள் கடன் வழங்கினாலும் அது வங்கிகள், பல்வேறு சுய குழுக்கள், இப்பேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் என்று பட்டியல் போட்ட நேரத்தில் வேளாண் தொழில் மேலும் சிறக்கிறது என்று சொன்னால் அந்த வேளாண்மை தொழில் சிறப்பதற்கு அடித்தளமாக இருக்கிற ஒரு துறை இந்த கூட்டுறவு துறை என்பதை வேளாண் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிற காரணத்தால் தான் பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் கடன்கள் வழங்கப்படுகிறது. இந்த கூட்டுறவு வார விழாவில் ஒரு சிம்பல் வேண்டும், ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக வானவர் நிறத்தை பார்ப்போம், பொறுத்து இருப்போம். கூட்டுறவு என்று சொன்னால் வானவரின் நிறம் நம் கண்ணுக்கு தெரியும். அந்த வானவரின் நிறத்தை கூட்டுறவுத்துறைக்கு அமைத்து தந்து இதுதான் கூட்டுறவுத்துறையின் லோகோ என்று சொன்ன மாபெரும் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் என்ற மாமனிதரை இந்த மன்றத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தலைவருக்கு நாம் நன்றி கூறிட வேண்டும். அனுபவிக்க மாநிலர் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 60 ஆண்டு காலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தொடங்கி மத்திய கூட்டுறவு சங்கம் வரை, சந்தனசேகர் கூட்டுறவு சங்கம் வரை அனைத்து கூட்டுறவு சங்கத்திலும் அனைத்து நிலையிலும் பொறுப்பிலிருந்து வழிநடத்திய காரணத்தால் தான் இங்கே அமைச்சராக வந்திருக்கிறார். இதை செய் ஆட்சித்தலைவர், அதற்கு கோப்புகள் தருவார், நீ இதை செய் என்று அன்பு கட்டளை என்ற உரிமை மாண்புமிகு மதிப்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் எஸ்கே அவர்களுக்கு உண்டு என்பதை இந்த வேளையிலே அவர் பறைசாற்றி வீட்டிருப்பது எங்களை வழிநடத்துவதற்குரிய வல்லமை இந்த மாவட்டத்தில் உண்டு என்ற காரணத்தால் தான். எனவே 2 மாநகராட்சியில் உள்ள மாவட்டம் தஞ்சை மாவட்டம், 2 ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் உள்ள மாவட்டம் தஞ்சை மாவட்டம், 2 தலைமை மருத்துவமனை உள்ள மாவட்டம் தஞ்சை மாவட்டம், அதே போல 2 மத்திய கூட்டுறவு வங்கிகள் உள்ள ஒரே மாவட்டம் தஞ்சை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், தஞ்சை மாவட்டம். இங்கே உரையாற்றிய நம்முடைய அருமை சகோதரர்கள் சொன்னதை போல கூட்டுறவு சங்க கடனை அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு சங்க கடன் அடியோடு ரத்து என்று சொன்னார். 7000 கோடி அப்பொழுது விமர்சித்தார்கள். முடியுமா, நடக்குமா, நபார்டு வங்கி ஒத்துக்கொண்டதா, ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கொண்டதா,
கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் கலைஞர் போட்ட முத்தான ஒரு கையெழுத்து, கூட்டுறவு சங்க கடன் அடியோடு எடுத்து 7000